ஹாய் வணக்கம் guys, இது உங்க டாப் லைட் தமிழ் சேனல். நான் உங்க டாப் லைட் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வீடியோ பார்க்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். போன வீடியோவில் நம்ம முனைதல் முடிச்சிருக்கோம். இப்போ படைத்தல் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வர்ஜீனியா மாகாணத்தின் ஹாம்டனில் உள்ள நாசாவின் லான்ஸ்லி ஆய்வு மையத்தில் என் வேலை தொடங்கியது. இது அடிப்படையில் உயர்நிலை விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி மையம். LRC வாழ்க்கையில் அங்கிருந்த ஒரு சின்னஞ்சிறிய சிற்பத்தை என்னால் மறக்கவே முடியாது. 2 குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தை செலுத்தும் சாரதியின் சிற்பம் அது. ஒரு குதிரை அறிவியல் ஆராய்ச்சியின் அடையாளம், இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிப்பது. ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டும் வகையில் அந்த சிற்பம் அமைந்திருந்தது. LRCயில் இருந்து மேரிலாந்தில் கிரீன் பெல்ட்டில் உள்ள கொடார்ட் ஸ்பேஸ் பிளைட் சென்டர், அதாவது கொடார்ட் விண்கல ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றேன். நாசாவில் இருந்து அனுப்பப்படும் பூமியை சுற்றி வந்து தகவல் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளை தயாரிப்பதுடன் அதன் செயல்பாட்டையும் இந்த மையம் கவனித்துக் கொள்கிறது. எனது பயணத்தின் இறுதி கட்டமாக வாலப்ஸ் பிளைட் ஃபெசிலிட்டி மையத்திற்கு சென்றேன். இந்த மையம் வர்ஜீனியா மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவான வாலப்ஸில் அமைந்துள்ளது. நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம் தான் அடித்தளம். இங்கே வரவேற்பு கூடத்தில் ஒரு ஓவியம் பிரதானமாக காட்சியளித்தது. ஒரு சில ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பின்னணியுடன் போர்க்கள காட்சி ஒன்றை ஓவியமாக அங்கே தீட்டியிருந்தார்கள். இந்த காட்சியை கருவாக கொண்ட ஒரு ஓவியம் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பதை ஒன்றும் வியப்பான விஷயம் அல்ல. ஆனால் என் கவனத்தை ஈர்த்தவர்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்த படை வீரர்கள். ராக்கெட்டுகளை ஏவும் பகுதியில் காணப்பட்ட அவர்கள் வெள்ளை நிறைந்தவர்கள் அல்ல. தெற்காசிய மக்களின் காணப்படும் உருவ அமைப்புடன் கருப்பு நிறம் கொண்ட படை வீரர்கள் அவர்கள். ஒரு நாள் எனக்குள் ஊற்றெடுத்த ஆர்வம் அந்த ஓவியத்தின் அருகே என்னை இழுத்து சென்றது. திப்பு சுல்தானின் படை வெள்ளையாளர்களுடன் போரிடும் காட்சியை அதில் கண்டேன். திப்பு சுல்தானின் சொந்த தேசத்தில் மறக்கப்பட்டுவிட்ட ஒரு உண்மையை இந்த கிரகத்தின் இன்னொரு பகுதியில் நினைவு கூர்ந்து போற்றப்படுவதை அந்த சித்திரம் உணர்த்தியது. ராக்கெட் போர் தந்திரத்தின் நாயகனாக ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தி இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கண்டேன். அமெரிக்கா மக்களை பற்றிய எனது கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தைகளில் படம் பிடித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும். பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள். உலகத்தின் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முழு மூச்சோடு எதிர்கொள்கிறார்கள். பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அல்லாடுவதை விட அதையெல்லாம் சமாளித்து வெளிவருவதற்காகவே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒரு தடவை புனித குரானில் இருந்து ஒரு சம்பவத்தை என் அம்மா விவரித்தார்கள். மனிதனை படைத்த பிறகு மலக்குகளுக்கு கடவுள் ஒரு கட்டளையிட்டார். ஆதாமிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இப்ஸ்லிஸ் அல்லது சாத்தான் தவிர எல்லாருமே அப்படியே நடந்து கொண்டார்கள். நீ மட்டும் ஏன் பணிய மறுக்கிறாய்? கடவுள் வினவினார் சாத்தானிடம். என்னை நீங்கள் நெருப்பிலிருந்து படைத்தீர்கள், அவனை களி மண்ணிலிருந்து உருவாக்கினீர்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அவனை விட நான் புனிதமானவன் இல்லையா? இது சாத்தானின் வாதம். சொர்க்கத்தை விட்டு வெளியேற கடவாய் சுய தம்பட்டம் அடித்துக்கொண்டு உன்னுடைய இருமாப்பை காட்டுவதற்கு இது இடமல்ல. இது இறைவனின் தீர்ப்பு. அதே சாபம் உனக்கும் பலிக்கட்டும் என்று ஆதாமை சபித்துவிட்டு சாத்தான் வெளியேறுகிறது. கடவுளின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட பழத்தை தின்றதால் ஆதாமுக்கும் சொர்க்கத்தில் இடம் இல்லாமல் போனது. இங்கிருந்து போய்விடு, உன்னுடைய வாரிசுகள் சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஆட்டி வைக்கும் வாழ்க்கையை தொடரட்டும் என்று அல்லாஹ் சாபமிட்டார். தற்பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சாவக்கேடு இந்திய அமைப்புகளை பரவலாக பிடித்துள்ளது. இதனால் நமது ஜூனியர்கள் சகாக்கள் நமக்கு கீழே பணியாற்றுபவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை. ஒருவரை மனம் புண்படும்படி பேசிவிட்டால் பிறகு அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது. மட்டம் தட்டியும் இகழ்ச்சியாகவும் வசைப்பாடினால் ஒருவரின் ஆக்கத்திறன் எப்படி வெளிப்படும்? உறுதி, கடுமை, வலுவான தலைமை, உருட்டி மிரட்டும் அதிகாரம், கட்டுப்பாடு, பழித்தீர்க்கும் வஞ்சம், இவைகளுக்கு இடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது. இதை பிரித்து பார்ப்பது சுலபம் அல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் இன்று ஹீரோக்கள் ஜீரோக்கள் என்று ஒரு வித்தியாசம்தான் உள்ளது. ஒரு பக்கம்
200 300 ஹீரோக்களின் ஆதிக்கம், இன்னொரு பக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் 95 கோடி மக்கள். இது மாறப்பட வேண்டிய நிலவரம். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி செஷன். இன்னைக்குள்ள ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் அமெரிக்கா நாசால வேலை செய்யறதுக்கு போறாரு. நாசால அவர் வந்து நிறைய இடத்துக்கு போறாரு. முதல்ல அவர் பாத்தீங்கன்னா வெர்ஜீனியாவுக்கு வந்து போறாரு. அங்க பாத்தீங்கன்னா லான்ஸ்லி ரிசர்ச் சென்டர் அங்க போறாரு. அதுக்கப்புறம் கோடார்ட் ஸ்பேஸ் பிளைட் சென்டர். அப்புறம் ஃபைனலா இவர் வந்து எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு, அதாவது சவுண்டிங் ராக்கெட் அந்த ப்ராஜெக்டுக்காக அவர் பாத்தீங்கன்னா வேலோப்ஸ் பிளைட் ஃபெசிலிட்டி அந்த இடத்துக்கும் போறாரு. இந்த இடத்துலலாம் போகும்போது அவர் வந்து ஒரு ஸ்டாச்சுவை பாக்குறாரு. இந்த ஸ்டாச்சுல பாத்தீங்கன்னா ஒரு குதிரையை ஓட்டி 2 குதிரைகளை ஓட்டுற மாதிரி இருக்கு. இதுல என்னென்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குதிரை அறிவியலை குறிக்கிறதாகவும் இன்னொரு குதிரை தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிக்கிறதாகவும் இருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு. ஸோ அறிவியலும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டாச்சு நம்மளுக்கு சொல்ல வருது. இன்னொரு இடத்துல அவர் வந்து ஒரு பெயிண்டிங்கை பாக்குறாரு. அந்த பெயிண்டிங்ல ஒரு ராக்கெட் பறக்கிறதும் பேக்ரவுண்ட்ல ஒரு போர் நடைபெறதையும் பெயிண்டிங்கா பண்ணியிருக்காங்க. இதுல ஆச்சரியம், நாசா மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல ராக்கெட் பத்தி ஒரு பெயிண்டிங் இருக்கிறது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல போர் வீரர்களா இருக்கிறது ஒயிட் பீப்புள் இல்ல, அவங்க பார்க்க சவுத் ஏசியன் கான்டினென்ட் பீப்புள் மாதிரி இருக்காங்க. அதாவது நம்ம சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புள், அதாவது அந்த மக்கள் வெள்ளையர்கள் இல்ல, கொஞ்சம் கருப்பாக கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்வத்திலேயே சர்ச் பண்ணும்போது தான் தெரிந்தது அது வந்து திப்பு சுல்தானோட படைகள். அவரோட சொந்த நாட்டுல, அதாவது திப்பு சுல்தானோட சொந்த நாட்டிலேயே திப்பு சுல்தான் பற்றிய உண்மைகள் மறக்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது இன்னும் அந்த உண்மையை வந்து செஞ்சது வந்து இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருது. இதோட நம்ம முடிச்சிருக்கோம். இதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அத்துடன் சந்திக்கலாம். பாய் கைஸ்.